ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம்போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 26/8/2025 ஆவணி மாதம் 10ஆம் நாள் விஸ்வாவசு வருடம். சூரிய உதயம் காலை 5:57 சூரிய அஸ்தமனம் மாலை 6:24 இன்றைய ஆதிக்க கிரகம் செவ்வாய் பகவான். வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வழிபட வேண்டும். இன்றைய நாளிலே நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை, ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 வரை, யமகண்டம் காலை 9 முதல் காலை 10:30 வரை, குளிகை நேரம் மதியம் 12 முதல் 1:30 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 8 முதல் 9 வரை. இந்த நேரத்திலே என்ன செய்யலாம்? வீடு நிலம் வாங்க விற்க அது சம்பந்தமாக பேசுவதற்கு சிறப்பான நேரம். அதேபோல் ஏதோ ஒரு காரணத்துக்காக மனப்பிணக்கின் காரணமாக கணவன் மனைவி பிரிந்திருக்கின்றார்கள் என்றால் இந்த வேளையிலே மனம் விட்டு பேசினால் அவர்களுக்குள் இருக்கின்ற பேதங்கள் மறைந்து ஒன்று கூடி விடுவார்கள். சிறப்பான நேரம். கவனமாக இருக்க வேண்டிய கோரை சனிகோரை நேரம் காலை 11 முதல் 12 வரை. இந்த நேரத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எந்த விதமான முக்கியமான முடிவுகளையும் எடுக்கக்கூடாது. வெளியூர் பிரயாணங்களை இந்த நேரத்திலே தவிர்ப்பது நல்லது. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:05 வரை உத்திரம், அதன் பிறகு அஸ்தம். இன்றைய திதி இன்று மதியம் 2:21 வரை வளர்பிறை திருதியை, அதன் பிறகு சதுர்த்தி திதி வருகின்றது. இன்றைய சந்திராட்டம ராசி கும்பராசிக்கு நாள் முழுவதும் சந்திராட்டமம், மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளிலே கருப்பு நிற ஆடைகளை அணிவது தவிர்ப்பது நல்லது. நாளைய விசேஷம் விநாயக சதுர்த்தி, சுப முகூர்த்த நாள். தொடர்ந்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஜராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். கவனமாக இருக்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். காரிய தடைகள் எல்லாம் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். அலுவலகத்திலே வீண் வாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். ஆக இன்றைய நாள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். தெய்வ நம்பிக்கையோடு இருக்க வேண்டிய நாள். இறை சிந்தனையோடு இருக்க வேண்டிய நாள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். பணவரவு அதிகரிக்கின்ற நாள். அதேபோல் நீங்கள் செய்கின்ற தொழிலிலே உங்களுக்கு நல்ல லாபங்களை பெற்று தருகின்றன. திருமணத்துக்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை இன்றைய நாளிலே துவங்கினால் அது நல்லபடியாக முடியும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி கிடைக்கின்ற நாள். புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல லாபங்கள் கிடைக்கின்றன. கடன் பிரச்சனை எல்லாம் தீருகின்ற நாள். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். மொத்தத்தில் சிறப்பான நாள் இது. முருகப்பெருமானை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். சொந்த நிலம் வாங்குவதற்கு அதற்கான முயற்சிகளிலே இறங்கினீர்கள் என்றால் இன்றைய நாளிலே அட்வான்ஸ் கொடுத்து விடுவீர்கள். அதேபோல் நிலம் வாங்கி விற்கும் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் வருகின்ற நாள் இன்றைய நாள். மொத்தத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நாள். பண வரவு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வும் பதவி உயர்வும் இடமாற்றமும் கிடைக்கின்ற நாள்.
நண்பர்கள் உறவினர்களால் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். தாய் வழி சொத்துக்கள் கைக்கு வரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். கணவன் மனைவிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். சிறப்பான நாள் இது. முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியாகும். இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். பிரிண்ட் மீடியா மற்றும் ஷேர் மார்க்கெட்டிலே வேலை பார்ப்பவர்களுக்கு லாபகரமான நாள் இன்றைய நாள். அலுவலகத்திலே வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலங்கள் உண்டாகின்ற நாள். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலையிலே இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகின்ற நாள். சிறப்பான நாள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே காரிய வெற்றிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். சிறப்பான நாள் இது. முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். பணவரவு அதிகரிக்கும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கின்ற மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வீண் விரயங்கள் உண்டாகும். உங்களுடைய கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு எல்லாம் வீட்டிலேயே வைத்து சென்று விடுங்கள். இல்லையென்றால் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்படும். கார்டை தொலைத்து விடுவீர்கள். கார்டிலே அதிகமாக பணத்தை எடுத்து கடனிலே சிக்கிக்கொள்வீர்கள். ஆகவே கவனமாக இருங்கள். இன்றைய நாளிலே குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் இன்றைய நாளிலே வாங்காதீர்கள். கடன் கொடுக்காதீர்கள். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. ஆரோக்கியம் சற்று குறைவாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். முருகப்பெருமானை வணங்குங்கள். கந்தர் அனுபூதி படியுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கின்ற நல்ல நாள். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். மூத்த சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். காரிய தடைகள் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சிறப்பான நாள் இது. முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே. ஆகவே இந்த மீடியா துறையிலே வேலை பார்ப்பவர்களுக்கு அற்புதமான நாள். வெளிச்சம் உங்கள் மேல் படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். அரசு சம்பந்தமான ஆதாயங்கள் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற நாள். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். மனம் சந்தோஷமாக இருக்கும். வீடு கட்டுவதற்காக முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உத்தியோக வகையிலே நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சிறப்பான நாள் இது. முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே,
இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் இன்றைய நாளிலே நல்லபடியாக நடக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபங்கள் உண்டாகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். சுபகாரியங்கள் கைகூடி வரும். நண்பர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பான நாள். இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் சந்திராட்டமும் இருக்கின்றது. மௌனத்தை கடைபிடியுங்கள். கோபத்தை முற்றிலுமாக குறைத்து கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே இறை வழிபாடு அதிகம் செய்ய வேண்டும். கடன் வாங்காதீர்கள், கடன் கொடுக்காதீர்கள். மேலும் இன்றைய நாளிலே உடல் நலத்தை பேணி பாதுகாப்பது மிகுந்த நலம் தரும். ஆகவே உடல் நலத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். மேலதிகாரிகளை அனுசரித்து செல்லுங்கள். இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குங்கள். கந்தர் சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் படியுங்கள், கேளுங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். புதிதாக வேலை வாய்ப்புகள் உண்டாகும். நினைத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். எதிலும் வெற்றி உண்டாகின்ற நல்ல நாள். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கின்றது. அலுவலகத்தில் இருப்பவர்கள் சம்பள உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். இந்த ராமாயணம் மகாபாரதம் இரண்டை பற்றி நாம் இந்த ஆன்மீக தகவல்களிலே அடிக்கடி அதை பற்றி நாம் பேசுகின்றோம். காரணம் என்ன? நல்லவற்றை அதிகம் பேச வேண்டும். நமக்கு நல்ல ஒரு புத்திமதிகளை சொல்லக்கூடியது ராமாயணமும் மகாபாரதம். ஆகவே இந்த ராமாயணத்திலிருந்தும் மகாபாரதத்திலிருந்தும் அவை ஒரு தங்க புதையலை போன்றவை. நாம் எடுக்க எடுக்க அள்ள அள்ள குறையாத அட்சய பாத்திரமாக அதிலே இருந்து நமக்கு நல்ல செய்திகள், நல்ல ஒரு நாம் வாழ்க்கையை நடத்துவதற்கான நல்ல சிந்தனைகள் அதிலே இருந்து வந்து கொண்டே இருக்கின்றது. ஆகையினால் அதிலிருந்து நாம் எடுத்துக்கொண்டே இருக்கின்றோம். ஒருவனுக்கு வங்கியில் நிறைய பணம் இருக்கின்றது என்றால் அவர் ஏடிஎம் கார்டை போடும்போதெல்லாம் பணம் வந்து கொண்டே இருக்கும். அதுபோல நம்முடைய சனாதன இந்து தர்மத்திலே ராமாயணமும் மகாபாரதமும் நமக்கு இருக்கின்ற மிகப்பெரிய புதையல்கள். இந்த இரண்டிலிருந்தும் நமக்கு தேவையான நற்போதனைகளை நாம் வேண்டுகின்ற நேரத்திலே எடுத்துக்கொண்டே இருக்கலாம். என்ன, ஏடிஎம் கார்டு எடுக்கும்போது அதிலே நாம் பாஸ்வேர்டெல்லாம் போட்டு எடுக்க வேண்டும். ஆனால் இவை திறந்த புத்தகங்கள். இதிலிருந்து நல்லவற்றை எடுப்பதற்கு நமக்கு பாஸ்வேர்டு தேவையில்லை. அப்படியே அள்ளிக்கொள்ளலாம். எடுத்துக்கொள் 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 என்று நமக்கு நல்லவற்றை கொடுத்து கொண்டே இருப்பவை இந்த ராமாயணமும் மகாபாரதமும். அதாவது நாம் செய்கின்ற செயல் அனைத்தையுமே சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் என கிருஷ்ணருக்கு நாம் கொடுத்து விட வேண்டும். அப்போது நாம் செய்கின்ற செயல்களிலே இருக்கின்ற கெட்டவைகள் மறைந்துவிடும். நல்லவை நமக்கு நற்பேரை கொடுக்கும். மோட்சத்தை அடைய வேண்டுமானால் தர்மம் செய் என கண்ணன் அர்ஜுனனுக்கு சொல்கின்றார். அதாவது இந்த குருக்ஷேத்திர யுத்தத்திலே தேரில் இருந்தபடி அர்ஜுனனுக்கு நிறைய உபதேசங்களை செய்து கொண்டே இருக்கின்றார் கிருஷ்ண பரமாத்மா. அப்படி தர்மம் செய்தால் அதனுடைய பலன்
எனக்கு கிட்டிவிடுமே, அப்புறம் நான் மோட்சத்துக்கு எப்படி செல்ல முடியும் என அர்ஜுனன் கேட்கின்றான். அப்படியானால் தர்மம் செய்யாதே என கண்ணன் சொல்கின்றான். தர்மம் செய்யாமல் இருந்தால் மோட்சம் போக முடியாதே என்கின்றான் அர்ஜுனன். சிலர் நினைக்கக்கூடும், இதென்ன கண்ணன் முன்னுக்கு பின் முரணாக பேசுகின்றானே, தர்மம் செய் என்கின்றான், அதன் பிறகு அவனே செய்யாதே என்கின்றான், இது என்ன கூற்று என நாம் வியப்படையக்கூடும். ஆனால் கண்ணன் அர்ஜுனனுக்கு இதனை மிக தெளிவாக உபதேசிக்கின்றான். மோட்சத்தை கொடுப்பவன் நானே. மோட்சத்துக்கு உன்னை அனுப்ப வேண்டுமானால் எனக்கு பிடித்ததை நீ செய்ய வேண்டும். ஆனால் அதை உனக்காக நீ செய்யக்கூடாது. அதாவது தர்மத்தை செய், ஆனால் நான் செய்கின்றேன் என்ற நினைப்பில்லாமல் செய். ஒருவருக்கு 10 ரூபாய் தர்மமாக அளிக்கின்றோம் என்றால், இந்த 10 ரூபாய் நமக்கு யாரோ கொடுத்தது, நாம் இதனை அவருக்கு கொடுக்கின்றோம் என்கின்ற எண்ணத்தோடு கொடுக்க வேண்டுமே தவிர, இந்த 10 ரூபாய் நான் அவருக்கு தானமாக கொடுக்கின்றேன் என்று நினைக்கக்கூடாது. அப்படி நினைக்கும்போது நாம் கொடுக்கின்ற அந்த பலனானது முறிந்து போய் விடுகின்றது. இதுதான் கிருஷ்ணர் சொல்வது. அதாவது தர்மத்தை செய், பலனை எதிர்பாராதே. இதனுடைய உண்மையான அர்த்தம் என்பது இதுதான். இந்த தர்மத்தை நான் இவருக்கு கொடுப்பதனால் எனக்கு நாளை மறுநாள் ஏதேனும் வரும் என்கின்ற எண்ணத்தோடு கொடுக்கக்கூடாது. ஒருவனுக்கு உதவி செய்வதாக இருந்தால் இவருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும், அவ்வளவுதான். உதவி செய்வதற்கு இறைவன் நமக்கு இன்று கொடுத்திருக்கின்றான், இதனை கொடுத்து விடுவோம் என்று கொடுத்து விட வேண்டும். இவருக்கு செய்வதால் நமக்கு நாளை ஏதேனும் ஒன்று பெரிதாக வரும், இதைவிட இரட்டிப்பாக வரும் என்றெல்லாம் நினைத்து கொடுத்தால் நமக்கு மோட்சம் கிடைக்காது என்று கிருஷ்ணர் சொல்கின்றார். இதுதான் இதிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஆகவே தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். கவியரசர் கண்ணதாசன் மிக அழகாக இந்த கீதாச்சாரத்தை தன்னுடைய பாடலிலே, திரைப்பட பாடலிலே கொடுத்தார். தர்மத்தை தர்மம் என்று நினைத்து செய்ய வேண்டும். இந்த தர்மத்தை செய்வதனால் நமக்கு இதைவிட இரட்டிப்பாக கிடைக்கும் என்கின்ற எண்ணத்தோடு செய்யக்கூடாது. இதுதான் தர்மத்தை செய், பலனை எதிர்பார்க்காதே என்பதாகும். ஆக நம்மால் ஒருவருக்கு உதவி செய்ய முடியும் என்றால் மனப்பூர்வமாக, இதயபூர்வமாக அவர்களுக்கு ஏதேனும் உதவி செய்துவிட்டு சென்று கொண்டே இருப்போம். அவர்களிடமிருந்து எதுவும் நாம் எதிர்பார்க்கக்கூடாது. அப்படி எதிர்பார்த்தோமானால் நாம் செய்த தர்மமானது கணக்கிலே ஏறாது. இதை நாம் புரிந்து கொண்டு விட்டால் தர்மம் செய்கின்ற மனநிலை என்பது அதிகரிக்கும். நாம் தர்மம் செய்தோம், நான் செய்தேன் என்கின்ற எண்ணம் வராமல் இருக்கும். நான், எனது என்கின்ற வார்த்தைகளே நமக்கெதற்கு? எல்லாமே அவனுடையது, அவனுடையதை அவனுக்கு அளிக்கின்றோம், அவ்வளவுதானே. ஆக தர்மம் செய்வோம், அதனை நாம் செய்தேன் என்கின்ற எண்ணம் இல்லாமல் செய்வோம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நன்றி, வணக்கம்.